அம்மனுக்கு திருநாளா மண்முகத்தழகை காண வெறும் ஒரு நாளா திருநாளா அவன் முகத்தழகை காண பெறும் ஒரு நாளா திருநாளா முகத்தழகை காண பெறும் ஒரு நாளா கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணையே மகமாயி தாயே கருமாறி வண்டி வரும் தந்திடுவார் எங்கள் குல தெய்வம் அம்மா தாயே கரிமாறி எங்கள் தாயே கரிமாறி தேவி கரிமாறி துணையே மகமாயி
பள்ளிக்காத்தவனாக பிறந்த நான் என் நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக, விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக உனது கள்ளிக்காட்டை தீ வைத்து கொடுக்கிறேன். கள்ளிக்காட்டிலே கற்சிலையாக இருந்த நீ அகோர காளியாக உருவெடுத்து உன் ரேகமெல்லாம் எரிகிறது. கள்ளிக்காத்தா, எனக்கு ஓரிரவிலே ஆலயம் எழுப்பி வானவராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு வந்து எனக்கு காப்பாக அறிவித்து எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உரைத்தாய். நீ உரைத்த வண்ணம் வானவராயன் கோட்டைக்கு இதோ பார்த்தாய் அம்மா, வன்னிய மரத்தை கொண்டு வந்து உனக்கு ஓரிரவில் ஆலயம் எழுப்பி இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும் மேனியெல்லாம் குளிர உனக்கு மகா ஓம் சக்தி ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி விநாயகா பிரச்சோதயாத். ஓம் சக்தி ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவதாய தீமகி தன்னோ ஈசா பிரச்சோதயாத். ஓம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவனே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவனே எங்கள் குலவல்லினி ஏகாந்த ரூபினி தட்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே அழகான மட்டப்பிறையூர் கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் அன்னையே அங்காளம்மா பொற்பாதங்களே போட்டி போய்தா கையில் தோழி கட்டி போட்டி கண்பாளர் அப்பா தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி. சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டோ தாயினி கண்பாளர் காலேல குயிலே இந்த உலகையாலும் காலிக்கு காலிக்கு சொல்ல பிள்ளை நாளிக்கு ஆயி மகமாயி இறந்து விடு ஒரு வரம் தாவும் தட்டி விடு. சந்தன பள்ளிகையில் துளி கட்டி போட்டு தாயடி கண்வாளர் ஆலேலத்திலே பாம்பே தலையடியா பேப்பிலையே
குறைகள் தீர்க்க வேண்டாமா மலரு தாயி தாயி மகமாயி இறந்து விடு கோரும் வரஜாவும் நீ மல்லிகைய துணி கட்டி போட்டு அகிலி கப்பலர் காலையில குயி ஓ சக்தி ஓ சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ தாயே சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ காஞ்சி காமாட்டி மதுரை மீனாட்டி காசி விசாலாட்டி அம்மம்மா காணுதே உன் காட்டி ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ பார்க்க வந்த என்ன தேவி பக்கத்தில் வா அம்மா பாவம் தொலைந்ததம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ ஓ சக்தி ஓ சக்தி ஓ அம்மம்மா ஓ சக்தி ஓ சக்தி ஓ இந்த அகிலத்தை காக்க வந்த அங்காள பரமேஸ்வரி அங்கமென்ற புத்திலே இந்த உலகத்தை வந்தவளை அம்மா மலையாள தேசத்திலே என் அம்மா நீ விளையாட பெண் பிறந்தா அம்மா மலையாள தேசத்திலே அம்மா நீ விளையாட பெண் பிறந்து அம்மா மலை செஞ்சி அம்மா செஞ்சி அம்மா அம்மா துணை ராஜகிரி ராஜகிரி நேர்வடக்கி திருவண்ணாமலைகளுக்கு அவள் குந்தியிலாலாம் கூவத்தூரி பரமேஸ்வரி அவ எங்க அமர்ந்த முதலில் அம்மா இவ தங்கினா அம்மா தாய நூறு தங்கினாளா இந்த நரக ஜீவன் பிணிகளை போர்ப்பதற்காக முதலாக இந்த அம்மா தங்கியது தாயனூர் தேசம். அந்த தாயனூர் தேசத்தில இந்த அம்மா எப்படி நடந்து வராங்க? அம்மா நீ ஈச்ச நல்ல ஈச்ச கூற கூடையே எடுத்து வந்து மாய கூரத்தியாக எடுத்து வந்த மாய கூரத்தியா அவ ஈச்ச கூற கூடையே அவ எடுத்த புரத்தியாக ஈச்ச கூற கூடைய அவ எடுத்த புரத்தியா. அக்கா தங்கச்சி 7 பேரும் ஈச்சம் குறக்கூடிய எடுத்து அம்மா ஏரிக்கரை மீது இவங்க எப்படி நடந்து வராங்க? அம்மா தள்ளாடி தள்ளாடி தானோ நடந்தா அம்மா தள்ளாடி தள்ளாடி தானோ நடந்தா தள்ளாடி தள்ளாடி தானோ நடத்தி இந்த மத்த பிறையூரை வந்து அடைந்தா பிறையூரை வந்து அம்மா மத்த பிறையூரை அக்கா தங்கச்சி 7 பேரும் ஈச்சம் குறக்கூடிய எடுத்துக்கிட்டு
தள்ளாடி தள்ளாடி நடந்து இந்த மட்டப்பிறையூர் கிராமத்துல வந்து சேர்ந்தாங்களாம். சேர்ந்து வந்த அம்மனுக்கு, அம்மா இந்த ஏழையெல்லாம் ஒன்றாக கூடி இந்த அம்மனுக்கு ஒரு எளிய ஆலயம், ஒரு சிறிய ஆலயம் எழுப்பி பெரிய மனம் கொண்டு இந்த அம்மனுக்கு என்னென்ன படைகள் தெரியுமா? அம்மா உனக்கு அள்ளு மாவா என் தாய துள்ளு மாவா, அல்லு மாவா என் தாய துள்ளு மாவா. யாருக்கு யாருக்கு? சோழமுனுக்கு. அம்மா அள்ளு மாவா என் தாய துள்ளு மாவா, அல்லு மாவா என் தாய துள்ளு மாவா. அவதரித்த மட்டப்பிறையூர் கிராமத்திலே, அவதரித்த மட்டப்பிறையூர் கிராமத்திலே உனக்கு மாவாலே மாவாலே விளக்கேற்றி 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 அம்மா மகிமை பால அங்காளமா செய்ய வந்தாள். மகிமை பல செய்ய வந்தே. டேய், இந்த அங்காளம்மனுக்கு மாவாலை விளக்கேற்று விளக்கேற்றி குழந்தை பாக்கியம் தீர்ப்பதற்காக பல மகிமை பல செய்ய வந்தான். எந்த கிராமத்துல? நம்ம மட்டப்பிறையூர் இந்த கிராமத்துல. மட்டப்பிறையூர் கிராமத்தில. ஆமா, வந்த அம்மனுக்கு அகோர பசி. இப்பதான் அம்மா கும்பாபிஷேகம் முடிந்து குழந்தையா இருக்கிறா. குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னா அம்மா இருந்தா தீர்த்து வைப்பா. ஆமா. ஆனா அந்த தாய்க்கு பசின்னா யார் தீர்க்கிறது? அதனால இந்த பாமர மக்கள் ஒன்று சேர்ந்து தலைவாழ இலையிட்டு இந்த அம்மனுக்கு என்ன? அம்மா மலை போல சாத அம்மா, மலை போல என் உலகமாதா அம்மா. உனக்கு மலை போல சாதம் அம்மா, மலை போல சாத அம்மா. உனக்கு குன்று போல கொழுக்கட்டையா, குன்று போல கொழுக்கட்டையா. மலை போல சாதம், குன்று போல கொழுக்கட்டை இந்த அம்மாவுக்கு படைத்த பிறகும் இந்த அம்மா என்ன தேடுறா? என்ன தர்றா? அடி காயும் கருவாடம்மா, அடி பத்தவட பெரியவளே, காயும் கறிவாடமா பெற்றவளு பெரியவளே. அடி காயும் கருவாடம்மா, அடி பத்தவட பெரியவளே. காயும் கறிவாடமா பெற்றவளு. காயும் கருவோடும் செய்து இந்த அம்மாவுக்கு கும்பமாக படைக்கிறோம். எங்க 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 எங்க? மாரியம்மனுக்கு நடுத்தெருவுல கும்பம். ஆமா. இந்த அங்காளம்மனுக்கு மயானத்துல கும்பம். மயானத்துல கும்பம். அம்மா நீ சுடலவன காளியானா அடி சுந்தரியாடுகிறா, அம்மா சுடலவன காளியானா அவள் சுந்தரியாடுகிறா. மயானத்துல இந்த அம்மனுக்கு கும்பம் போட்டா, ஏனென்றால் இந்த அம்மா கும்பம் சாப்பிட்டா, இந்த பாமர மக்கள் இடக்கூடிய கும்பத்தை சாப்பிட்டா சிவனோட இடபாகத்துல இடம் கிடையாதான். அதனால கிடையாது. சிவனோட இடபாகத்தில் இந்த பாமர மக்கள் எத்தனையோ பாவ புண்ணியங்கள் செய்திருக்கலாம். இவர் கரத்தால செய்யக்கூடிய உணவை சாப்பிட்டா இந்த அம்மாவுக்கு தேவலோகத்துல இடம் கிடையாதான். இந்த மக்கள் மனசு புண்படக்கூடாது, ஆகையாலே வருத்தப்படக்கூடாது என்பதற்காக இந்த அம்மா தேவர் மூவருக்கும் தெரியாம எப்படி சாப்பிடுறாங்க? அம்மா இருட்டறையில் திருட்டு கும்பம் ஓ அங்காளம்மா, இருட்டறையில் திருட்டு கும்பம் தாயே அடி அங்காளம்மா, பேச்சி அம்மா, மாரி அம்மா, பொங்கவனத்தார் அடி பெரிய அண்ணச்சி, அடி கும்பத்தழகி அம்மா, கும்பத்து அழகியாக இருந்து கோபாலன் தங்கையாக இருந்து இந்த மட்டைப்பிறையூர் கிராமத்திலே அம்மனுக்கு ஆலயம் எழுப்பி மகா கும்ப ஓய்தா ஓய்தா ஓ. அம்மா இப்பொழுது உன் வேகமெல்லாம் எரிந்து உனக்கு மன ஆறுதலாமா? கள்ளிக்கத்தா இந்த பரப்பா நான் உரைத்த வண்ணம் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிருக்கின்றாய். உண்மை
ஓர் இரவிலே எனக்கு ஆலை ஒன்று அமைத்து மாணவராயின் கோட்டில் இருக்க வேண்டிய வன்னிமரத்தை கொண்டு வந்த என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அதுக்கு காப்பிடு அணிந்து உண்மை மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டேன். அந்த கட்டளை பிரகாரம் தவறாமல் செய்து முடித்து விட்டால் மகா கும்பாபிஷேகம் செய்ததனால் மனமகிழ்ந்தேன். இப்பொழுது என்னுடைய ஆலயத்திலே உங்கள் இருவருக்கும் உங்களுடைய என்ன பிரகாரம் திருமணம் நடக்கட்டும் ஆகட்டும். அருணாட்சி அன்னையிடம் செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் ஆலயம் எடுப்பு மகா கும்பாபிஷேகம் செய்தார். ஆலயத்து முன்பாக உனக்கும் எனக்கும் திருமணம் என்று உரைத்திருக்கிறார். என் அன்னையை சாட்சியாக வைத்து இப்பொழுதே உனக்கும் எனக்கும் கள்ளிக்காத்தான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம். இந்த கள்ளிக்காத்தானுக்கு உனது ஆலயத்து முன்பாக திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார். மன மகிழ்ச்சியாலும் இருமணமும் ஒரு மனமாக சேர்ந்து நாங்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும். புறப்படுகிறேன் அம்மா. கள்ளிக்காத்தான் எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தால் என்னுடைய ஆலயத்திலே உங்க இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்க என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு சத்தியத்து பிரகாரம் உங்கள் இருவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. மகா கும்பாபிஷேகம் செய்தனால் எனக்கு அகோர பசி இருக்கின்றது. கள்ளிக்காத்தான் நீங்கள் கூறுவது உண்மைதான். ஒரு சிறிய வீடு கட்டினாலே எத்தனையோ காவு தருகிறார்கள். உனக்கு மகாலயம் கட்டி இருக்கிறோம். உன ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். அன்னைக்கு அகோர பசி. ஆகையால் அம்மா உன் பசி தீர என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அருணாட்சி அம்மா என் அங்க பசி தீர வேண்டும் என்றால் என் கரத்தில் நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். உன் அங்க பசி நான் தீர்த்து வைக்கிற அம்மா என்று என் கரத்தில் சத்தியம் செய்து கொடு. அப்படியா அம்மா? தாயி, நீங்கள் உரைத்த வண்ணம் எங்கள் இருவருக்கும் உங்களுடைய ஆலயத்து முன்பதாகவே திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள். உங்களுடைய அங்கப்பசி தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன். இதுவே சத்தியம் தாயி. என் கரத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். இந்த அம்மனுடைய பசி தீர வேண்டும் என்றால் இதோ உன்னை தொட்டு தாலி கட்ட கணவனை ஆமா அவனை கொன்று அவன் மணி கொடலையும் அவன் உள்நாக்கையும் சமைத்து என் வயிற்றிலே கட்டினார். இந்த உலகத்துக்கு படித்த அன்னை ஆதிபராஜ் சக்தி அம்மாடி. அம்மா, சற்று முன்பதாக எங்கள் இருவருக்கும் உங்களுடைய ஆலயத்தின் முன்பாக திருமணத்தை செய்து வைத்துவிட்டு அம்மா உங்களுக்காக ஒரு பஸ் என்ற காரணத்தினால் என்னை தொட்டு மனமுடித்த என் கணவரை கொன்று அவருடைய மணிக்குடலையும் அவருடைய உள்நாக்கியும் சமைத்து அங்கம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அடிவயிற்றில் கட்டி உன்னுடைய அங்க பசி போக்க வேண்டும் தாயி. அம்மா, இதற்காகத்தான் எங்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைத்தீர்களா? என் கணவரை நான் இழப்பதற்காகத்தான் அம்மா கொடுக்க முடியுமா முடியாதா? அப்படி கொடுக்க மறுத்தா சொல்லடி மாறியம்மா நியாயமா இது
திறந்து கொஞ்சம் பார்த்தால் என்ன, உண்மையை கை கொடுத்து சேர்த்தால் என்ன, சொல்லடி மாரியம்மா நியாயம்மா இது தர்மம்மா. மஞ்சளும் கோலம் கொண்டவள் நீ, மங்கையின் குங்குமத்தை நீ காத்திடு. சொல்லடி மாரியம்மா நியாயம்மா இது தர்மம்மா. அம்மா, உன்னுடைய மகளுடைய பாதத்தை பிடித்து நான் மன்றாடி கேட்கின்றேன் தாயி. அம்மா, அவர் தொட்டு தாலி கட்டினாரே, அந்த தாலி எனக்கு மஞ்சள் கொடுக்கின்ற காயம் விளக்குமா? அதற்கு முன்பதாக என்னுடைய தாலி அறுபட வேண்டும், நான் பொட்டு வைக்க வேண்டும், பூ எடுக்க வேண்டும் என்று உரைக்கின்றாயே தாயி. அம்மா, நான் கண்ணீர் விட்டு சிதறி அழிக்கின்றேன் தாயி. உன்னுடைய மனம் இருக்காதா? உன்னுடைய மனம் கல்லாகி விட்டது அம்மா. உன்னுடைய மனதை மாற்றிக் கொள்ள முடியாதா தாயி? அம்மா, என் கணவருக்கு உயிர் பிச்சை தாருங்கள் தாயி. உன்னுடைய பாடத்தை பிடித்து கேட்கிறேன். சத்தியத்தை காப்பாற்ற மறுத்து விட்டான். உன் கணவனை கொன்று அவன் மணிக்குழலையும் உள்நாக்கியம் சமைத்து என் அடிவயிற்றிலே கத்தினால் என் அங்கப்பசி தீரும் என்று உரைத்தேன். எப்போது கொடுக்க மறுத்து விட்டாயோ, இந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய ஆடு மாடு பாம மக்கள் அனைவரும் அழித்து இந்த ஒருவனுக்காக இந்த ஊரை வடிப்பதா? வேண்டாம் தாயி. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்தணர்கள் வேதம் போது அழகாக அருணாட்சி எனக்கும் உனக்கு ஆலயத்தின் முன்பாக திருமணம் நடந்தது. அம்மா, இந்த பாவியை கொண்டு மணி குடலை எடுத்து உன் நாக்கை எடுத்து உனக்கு அங்கப்பசி தீர உனது அங்கத்திலே கட்ட வேண்டுமா தாயே? உண்மைதான் அருணாட்சி, கவலை கொள்ளாது. இந்த ஒருவனை இழந்தால்தான் இந்த பாமர மக்கள் பிழைக்க முடியும். ஆகையா தொட்டு தாலி கட்டிய கணவனை கொண்டு குவித்து விடு அருணாட்சி. ஐயோ, ஒவ்வொரு நாளும் சதா நேரம் முன்னையை வணங்கி கொண்டு வந்து இணைத்தாயி. இப்படி விதையின்ற வெள்ளத்தில் தலையிட வேடிக்கை பார்க்கலாமா? உன்னுடைய மனம் இறங்கி என் மீது உனக்கு கருணை பிறக்க கூடாதா தாயி? அம்மா, என் கணவரை கொன்று இவனுடைய பசி நான் தீர்க்க விளைகின்றால் இந்த உலகத்துக்கு அழித்து விடுவீர்கள் என்று இருக்கின்றேன் தாயி. அம்மா, எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழலாம் என்று இந்த பாவை என்னுடைய மனதில் நான் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் தாயி. இப்படி என்னுடைய மனக்கோட்டை அடைத்து விழுந்து மண்கோட்டையாகிவிட்டது. அம்மா, இந்த உலகத்தை படைத்த வெள்ளி என் கணவரை வழிகின்றாய் இல்லைகின்றாய் இந்த உலகத்தை அழித்து விடுவேன் என்று உரைக்கின்றாய். கண்ணாக்கி கொண்டு என் கணவரை நான் பலி கொடுக்கின்றேன். நீங்கள் தடையில்லாமல் ஏற்றுக் கொள்ளுங்கள் தாயே. இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட கொடுமை வரக்கூடாதம்மா. உனது ஆலயத்தை மகா கும்பாபிஷேகம் செய்து மாணவராயன் கோட்டைக்கு சென்று தம் உயிரையும் பணிய வைத்து வன்னிய மரத்தை கொண்டு வந்து உனக்கு காப்பாக அணிவித்து
உனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்தது. அம்மா, எனது உயிர் தானே வேண்டும், எனது உயிர் தானே வேண்டும். அகற்றும் உனது பசி தீர இந்த பாவியை நான் பலியாகிறேன். சாகடித்து இந்த தாய்க்கு நான் பலி கொடுக்க வேண்டும் என்று விளைக்கின்றாரே. நீங்கள் படிமேல எவருங்களை தாய், இப்பொழுதே அந்த தாய்க்கு உங்களை நான் பலி கொடுக்கின்றேன். தொட்டு தாலி கட்டிய மாங்கல்யத்தின் மஞ்சள் கூட இன்னும் காயவில்லை. நாம் இருவரும் பஞ்சனைக்கு கூட செல்லவில்லை. ஐயோ, என்னை கொண்டு குவிக்க போகிறாயா? பார்த்தவா இல்ல பத்தியா தாயே, அம்மா உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டி வச்ச தாயே, இந்த பாலைய பாருங்கம்மா. நெத்தியிலே பொட்டு வச்ச தாயே, பச்சை பொட்டி கலந்திடாம வாழ வைக்கணும் நீயே, பச்சை பொட்டி கலந்திடாம வாழ வைக்கணும் நீயே, ஒன்றாண்டம் நெத்தியிலே நெத்தியிலே கொடுத்ததனை பறித்து கொண்டால் தர்மம் என்னாகும். நெத்தியிலே பொட்டு வைத்த தாயே, பச்சை பொட்டி கலந்திடாம வாழ வைக்கணும் நீயே, பச்சை பொட்டி கலந்திடாம வாழ வைக்கணும் நீயே, ஒன்னம் நெத்தியிலே அவர் நல்லவரோ கெட்டவரோ புருஷனாகி போனார், அவர் நான் குளிக்கும் மஞ்சளுக்கு காவலின்றி நல்லவரோ கெட்டவரோ புருஷனாகி போனார், நான் குளிக்கும் மஞ்சளுக்கு காவல் என்று யானா. நல்லவரோ கெட்ட
வாழ வைக்கணும் நீயே வச்ச போட்டு கலஞ்சிடாம வாழ வைக்கணும் நீயே ஒன்னால மினத்திலே தாயே, அடி பாவி, அடி சதிகாரி, அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி சண்டாரி, நீ எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு தெய்வமா? நீ எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு தெய்வமா? இந்த உலகத்தில் தெய்வமே கிடையாது. நீ தெய்வம் கிடையாது. நீ ஒரு பேய், நீ ஒரு பிசாசு, நீ ஒரு கல்லு, நீ ஒரு சதி, நீ ஒரு மண்ணடி பாவி. உன்னுடைய கல்லிக்கட்டை அழித்த காரணத்தால் என் கணவருக்கு எப்பேற்பட்ட ஒரு கட்டளை இழுத்தாய். கல்லிக்கத்தான் ஓரிரவில் எனக்கு ஆலயத்தை அமைத்து மாணவராயன் கொட்ட இருக்கக்கூடிய வன்னிமரத்தை கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை முன்னதாக வைத்து எனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உரைத்தாயி. அடி சதிகார பாவி, என் கணவர் உயிரையும் பழகி வைத்து உனக்காக மகா கும்பாபிஷேகம் செய்து வண்டிய மரத்தை வைத்து உனக்கு எப்பேற்பட்ட பூஜைகள் செய்தாரு. உலகத்தில் தெய்வமா? உன்னுடைய பிள்ளையை நீ வழிகிட்டு விட்டாயே. நீ எல்லாம் தெய்வமே கிடையாது. இந்த பாவர மக்கள் எதற்காக உனக்கு ஆலயத்தை அமைக்கிறார்கள்? இந்த பாவர மக்கள் உனக்கு எதற்காக ஆலயத்தை அமைக்கிறார்கள்? சதிகார பாவி, பாவர மக்கள் குறையை தீர்ப்பதற்காக உனக்கு வருஷத்திற்கு கும்பாபிஷேகம், உனக்கு எதற்கு ஆலயம், உனக்கு எதற்கு உனக்கு இந்த உலகத்தில் நான் தெய்வம் கிடையாதா? நான் ஒரு கல்லா? நான் ஒரு சிலையா? போது நிறுத்தி. உன் வார்த்தை கேட்டால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. என்னை நம்பியோருக்கு தெய்வம் நீ, நம்பாதவனுக்கு புடி மண்ணி. நம்பியோருக்கு நிச்சயமாகி இந்த சக்தியானவள் ஓடி வந்து ஆபத்தில் காப்பவள் தான் இந்த சக்தி. 108 அவதாரம் நிற்கக்கூடியவள். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, மேல் மருவத்திலே ஓம் சக்தி, மேல் மலையிலே அங்காள பரமேஸ்வரி, சண்டி, சாமுண்டி, கருமாரி, முத்துமாரி, தண்டுமாரி, பல அவதாரம் நிற்கக்கூடியவளா இந்த சக்தி. நான் சக்தி கிடையாதா? நான் ஒரு கல்லா? நான் ஒரு தெய்வம் இல்லையா? இல்லை, இல்லையா? நீ தெய்வமே கிடையாது. நீ ஒரு பிணம் தின்னும் பேயடி. அருணாட்சி, என் அங்கப்பசி தீர்ந்து விட்டது. பாமர் மக்கள் அனைவரும் இதோ என் அங்கப்பசி தீர்த்து விட்டார்கள். இருந்தாலும் தெய்வம் இல்லை என்று கேட்கின்றாய். என்னடி கேட்க போற? உனக்கு என்ன வேண்டும்? இந்த சக்தி உண்மையா உண்மை இல்லையா என்று
இப்போது நிறைவேற்றி காட்டுகின்றேன். எனது என்னிடத்தில் என்ன கேட்கின்றாய்? இந்த உலகத்தையே படித்த அன்னை ஆதிபரா சக்தி தாய் ஒரு மாநில பெண்ணிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தடையில்லாமல் செய்து முடிக்கிறேன் என்று உரைக்கின்றாய். உண்மைதான். அம்மா, இந்த உலகத்தையே படுத்தவள் நீ. உன் வாக்கு மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்தால் பிறகு எனக்கு என்ன வேண்டுமோ உன்னிடத்தில் கேட்கின்றேன். பாமர் மக்கள் அனைவரும் என்னை வணங்கி சத்தியம் செய்வார்கள். என்னவென்று நான் எதை நினைத்து வணங்குகின்றோனோ, எதை கேட்கின்றேனோ தடையில்லாமல் தர வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்பார்கள், சத்தியம் செய்வார்கள், அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவார்கள். அப்படி இருக்கும்போது உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டுமா? நீ உரைக்க வேண்டிய வார்த்தை கேட்டால் எனக்கு சிரிப்புத்தான் அடி வருகிறது. சத்தியம் என்ன வேண்டும் கேள், நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். நீ எதை கேட்டாலும் இந்த சக்தியானவள் தடையில்லாமல் அதை நிறைவேற்றி வைப்பால். இதுவே சத்தியம். தாயே, இந்த உலகத்தை படைத்தவள் நீ. என்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். செய்து கொடுத்த சத்தியத்தை எப்பொழுதுமே மாற்றக்கூடாது. சத்தியத்தை காப்பாற்றுவள் தான் இந்த சக்தி. அம்மா கேள், இதெல்லாம் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? தாயி, இதோ மாண்டு இருக்கின்றாரே என்னுடைய கணவர் மீண்டும் இந்த உலகத்தில் உயிரோடு வர வேண்டும். பைத்தியக்காரி, இறந்த கணவன் மீண்டும் உயிரோடு வர வேண்டுமா? ஒருவன் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவனுக்கு இறப்பு என்று அன்றே பிரமன் செய்து விடுகிறான். அப்படி இருக்கும் போது இறந்தவன் மீண்டும் உயிரோடு வேணுமா? உண்மைதான். கணவனா இந்த கள்ளிக்காத்தான் மீண்டும் உயிரோடு வர வேண்டுமா? இது நடக்குமா? இது நடக்கவே நடக்காது. உன் கணவன் மீண்டும் உயிரோடு வர முடியாது. எனது என் கணவர் மீண்டும் உலகில் உயிரோடு வர முடியாது. அதற்காகத்தான் உன்னுடைய கரத்தில் நான் சத்தியம் செய்தேன். என் கரத்தில் நீ சத்தியம் செய்து கொடுத்தாய். என் கணவரை மீண்டும் உயிரோடு நீ தர வேண்டும் தாயி. கொடுக்க முடியாதடி, முடியாது. மனசாலே நான் நினைச்சேன் மகராசை வேண்டும் அம்மா. மகராசன் வேண்டும் அம்மா. தெரியாதா
தான் மீண்டும் உயிரோடு வர முடியாது என்று உரைக்கின்றாய் தாயி. அம்மா, செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று என்னுடைய கரத்தில் சத்தியம் செய்து கொடுத்தீரே தாயி. இந்த உலகத்தை படைத்தவன் நீ என்னுடைய கரத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் அம்மா. அருணாச்சி, இந்த சக்தியானவள் சத்தியம் செய்து கொடுத்து விட்டால் சத்தியத்தை காப்பாற்றவில்லை. இவளா ஒரு தெய்வமா? இவள் ஒரு கல் சிலை, தெய்வம் கிடையாது என்று நீ உரைத்த வண்ணம் இந்த உலகத்தில் சத்தியம் இருக்கிறது என்று அதற்கு எடுத்துக்காட்டாகவே நான் இருக்கின்றேன். இதோ பாத்திரையா, உன் கணவன் இறந்து விட்டான். இறந்த கணவன் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று உரைத்தாய். இப்போது இறந்தவுடைய கணவன் உள்நாக்கையும் மணிக்குடலையும் அறுத்து என் அங்கத்திலே சமைத்து கட்டினாய். என் அங்கப்பசி தீர்ந்தது. இப்போது என் அங்கப்பசி தீர்த்து உடைய கணவன் இப்போதே நான் படைக்கின்றேன். எப்படி தெரியுமா? என் அரண் வழியாக இப்போது பாவாட வழியாக படைக்கின்றேன் உன் கணவனை. ஓ இப்போது என் பாவாட வழியாக இதோ படைத்திருக்கின்றேன். இன்று முதல் உடைய கணவனுக்கு வழியாக படைத்திருக்கின்றேன். அம்மா, கள்ளிக்காட்டிலே பிறந்த நான் கள்ளிக்காட்டானாக பிறந்து உனது பாவாடை அறையிலே பிறக்க வைத்ததா? இன்று முதல் உனக்கு காவல் தெய்வம் இந்த பாவாடராயின் பிறப்பு, பாவாடராயின் பிறப்பு, பாவாடராயின் பிறப்பு. எனது மனைவியோ அருணாட்சியோ உனது ஆலயத்து முன்பாக ஆராத்தி அம்மனாக இருக்க வேண்டும். தாய் பாவாடராயன், நீ எல்லை பிடாரியாக இந்த ஊரை வலம் வரும் பொழுது உனக்கு காவலாக நான் வருவேன். அப்பொழுது உன் ஆலயத்திற்கு காவல் தேவை அல்லவா? ஆகையால் நீ பிடாரி அம்மனாக செல்லும் பொழுது உன் ஆலயத்துக்கு காவலாக என் மனைவி அருணாட்சியும் கரங்களிலே விளக்கேந்தி ஆராத்தி அம்மன் இப்போது படைக்கின்றேன். ஆராத்தி அம்மன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அன்பார்ந்த நாடக கலைஞர் பெருமக்களே, இந்த அருமையான நல்ல லாலினை நம்முடைய கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கண்ணிவிட்டு வகரா அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய ஆலயத்தை அமைத்து அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடகம் நடத்தினார். கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் என்றும் பாவாடராயின் பிறப்பு. கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் என்றும் பாவாடராயின் பிறப்பு. அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து போர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாள் மண்டல பூஜை இரவு விழாவும் செய்து இந்த அழகான மட்டப்பிறையூர் கிராமத்திலே ஆராத்தி அம்மனுடன் அங்காள பரமேஸ்வரியாக கொண்டு காவல் தெய்வம் பாவாட ராஜனுடன் அம்மன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஷேக நீரை, இந்த கும்பாபிஷேக நீரை எடுத்துச் சென்று இல்லத்திலும் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் வீட்டு மனையிலும் தெளித்தா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கிடைத்து அம்பாள் அனுகிரகம் பெறுவார்கள். அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அம்பாள் இடத்திலே அருள் பிரசாதம் பெற்று சென்று அம்பாள் அனுகிரகம் பெற இந்த எலுமிச்சங்கனியை பெற்று சென்றால் சுபிச்சம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆக்கியம் தருவார் அங்காள பரமேஸ்வரி அம்மா. நீ கள்ளா
கல்லோ கத்திலையோ பட்டக்கிளை ஊரில் அங்களமதிகமான கல்லோ கத்திலையோ கல்லாக மாறக்கூடாதா ஏ அப்பாவோ கூடாதா கல்லாக மாறக்கூடாதா ஓ அப்பாவோ அதுவரையில் பிள்ளையாக மாறக்கூடாதா ஓடக்கரம் பங்கெடுத்து ஒவ்வொரு வசதி வச்சு அப்பாவோ ஏ அப்பாவோ பா ஓட்டத்து ஓட்டத்து நான் மாலை எடுத்து மாலை ஒண்ணு அம்மா செய்து வச்சேன். நான் மலரா ஒரு மாலையிட்டு அம்மா மாலை விட்டு காசு செய்து வச்சேன். நான் மலராக மாறக்கூடாதா ஓ அப்பாவோ கூடாதா ஓடக்கர மண்ணெடுத்து ஒவ்வொரு வசதி வச்சு உடம்பெல்ல தண்ணி வந்து உன்ன மட்டும் அப்பாவே ஏ அப்பா ஒரு நிலவில்லாத வானம் போல வாழுகிறோம் நாங்கள் அம்மா. ஒரு நிலவில்லாத வானம் போல வாழுகின்றோம். நான் நிலமாக மாறக்கூடாதா ஓ அப்பாவே வானத்திலே ஜொலிக்கக்கூடாதா நான் நிலமாக மாறக்கூடாதா ஓ அப்பாவே வானத்திலே